முதலாவது செய்தியாக இன்று தினம் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை நாங்கள் பார்க்கலாம். சாக் நாடுகளுக்கிடையில் இலங்கையின் மூன்றாவது மிகப்பெரிய ஏற்றுமதி இலக்கு மாலைத்தீவு. இலங்கை மாலைத்தீவு ஜனாதிபதிகள் பங்கேற்ற கூட்டு ஊடக சந்திப்பில் ஜனாதிபதி தெரிவிப்பு. வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், கல்வி ஆகிய முக்கிய துறைகளில் கூட்டுறவை மேம்படுத்த உடன்பாடு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான முதற்பக்க தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். வர்த்தக பன்முகத்தன்மை என்பது இலங்கை மற்றும் மாலைத்தீவுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளின் ஒரு வலுவான அங்கமாகும் என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, குறிப்பாக சாக் நாடுகளுக்கிடையில் இலங்கையின் மூன்றாவது மிகப்பெரிய ஏற்றுமதி இலக்காக மாலைத்தீவு திகழ்கிறது என தெரிவித்திருக்கின்றார். இலங்கை மாலைத்தீவு ஜனாதிபதிகள் பங்கேற்ற கூட்டு ஊடகத்தின் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்திருக்கிறார். இது இரு நாடுகளுக்கும் இடையில் நிலவும் தொடர்ச்சியான மக்கள் தொடர்புகள் மற்றும் நெருக்கமான நட்பு ரீதியிலான இருதரப்பு உறவுகளுக்கு சான்றாகும். இந்த நெருக்கமானது எமது இரு நாடுகளும் ஒன்றிணைந்து புரிந்துணர்வோடு முன்னோக்கி செல்வதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இங்கு சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அளவில் மாலைத்தீவு குடியரசின் ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு, அவரது பாரியார் சர்ஜிதா முகமது மற்றும் அமைச்சரவை அமைச்சர்கள் உள்ளிட்ட மாலைத்தீவு பிரதிநிதிகள் குழுவை இலங்கைக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டார். சொர்க்கத்தை போன்றதொரு அழகான நாடு என்று தயக்கமின்றி குறிப்பிடக்கூடிய மாலைத்தீவுக்கு செல்லும் வாய்ப்பு எங்களுக்கு 2025 ஜூலை மாதம் கிடைத்தது. எமது இரு நாடுகளுக்கும் இடையிலான முறையான ராஜதந்திர உறவுகள் ஆரம்பிக்கப்பட்டதன் 60 ஆண்டு நிறைவை குறிப்பிடும் வகையில் மேற்கொண்ட அந்த பயணத்தின் போது இலங்கைக்கு அரச விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுமாறு மாலைத்தீவு ஜனாதிபதிக்கு நான் அழைப்பு விடுத்தேன். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டமைக்காக அவருக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். அங்கு உரையாற்றிய தொடர்ந்தும் ஜனாதிபதி அவர்கள், வரலாற்று பதிவுகளின்படி இளவரசன் விஜயனுடன் வந்த குழுவின் ஒரு பகுதியினர் குடியேறிய இடம் மாலைத்தீவு என்று மகாவம்சம் குறிப்பிடுகிறது. அதன்படி பார்க்கும்போது நமது உறவுகள், நட்பு, பரஸ்பர மரியாதை மற்றும் நெருக்கமான கலாச்சாரம், மொழி ரீதியான பிணைப்புகள் வரை பல நூற்றாண்டுகள் பழமையானவை. இவை அனைத்தும் நமது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தியுள்ளன. பல ஆண்டுகளாக இந்த வரலாற்று உறவுகள் நமது பிராந்தியத்தில் அமைதி, ஒற்றுமை மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான பொதுவான அபிலாஷைகளை அடைவதற்கான அடித்தளமாக அமைந்துள்ளன. ஜனாதிபதி மொய்சுவும் நானும் தூதுக்குழுவினரோடு இணைந்து நடாத்திய இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் போது எமது பன்முக உறவுகளின் தற்போதைய நிலைமை குறித்து மீளாய்வு செய்தோம். குறிப்பாக உலகளாவிய அரசியல் மாற்றங்களும் அவற்றின் தாக்கங்களும் எமது இரு நாடுகளுக்கும் பொதுவான ஒரு அச்சுறுத்தலாகவும் பிரச்சனையாகவும் மாறியுள்ளன. அவற்றுக்கான தீர்வுகளை காண்பதற்காக சர்வதேச ரீதியில் எமது இரு நாடுகளும் இணைந்து செயற்படுவது குறித்து நாம் கவனம் செலுத்தினோம். கடல் மட்ட உயர்வு மற்றும் புவி வெப்பமடைதலுக்கு எதிராக மாலைத்தீவு ஒரு பாரிய போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. அந்த போராட்டத்தில் மாலைத்தீவின் நம்பிக்கைக்குரிய ஒரு நட்பு நாடாக நாம் செயல்படும் என்பதை நினைவு கூறுகின்றோம். ஒவ்வொரு ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டுக்கும் உங்களது இரண்டாவது இல்லமாக்கிய எமது நாட்டின் கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும் என்பதை நினைவுபடுத்துவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் நேற்று இங்கு தெரிவித்த முக்கியமான தகவலாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல மாலைத்தீவு ஜனாதிபதியும் இங்கு உரையாற்றும் போது பல முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். அவர் தெரிவித்த கருத்து இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. இலங்கையுடனான கூட்டுறவை வலுப்படுத்த மாலைத்தீவு உறுதி, அந்நாட்டு ஜனாதிபதி முகமது மொய்சு தெரிவிப்பு என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய தலைப்பாக இருப்பதை காணலாம். அதே போல இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையில் தொடர்பான செய்தி இருக்கிறது. மாலைத்தீவு வங்கி இலங்கையில் நிறுவப்படும் சாத்தியம் குறித்து ஆராய்வதாக ஜனாதிபதி முகமது மொய்சு அறிவிப்பு என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்போம். இலங்கையுடன் கூட்டுறவை மேலும் வலுப்படுத்துவதற்கும் பிராந்திய ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் பொதுவான செழிப்பை உருவாக்குவதற்கும் மாலைத்தீவு தொடர்ந்தும் உறுதி பூண்டிருக்கிறது என்று மாலைத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு தெரிவித்திருக்கின்றார். இலங்கை மாலைத்தீவு ஜனாதிபதிகள் பங்கேற்ற கூட்டு ஊடக சந்திப்பில் ஜனாதிபதி இடம்பெற்றதன் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் அங்கு உரையாற்றுகின்ற போது
மாலைத்தீவின் வளர்ச்சிக்கு இலங்கையர்கள் ஆற்றும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பையும் இலங்கையில் வசிக்கும் மாலைத்தீவு மக்களின் முக்கிய பங்கையும் நான் மிகவும் பாராட்டுவதாக தெரிவித்தார். அதேபோல் எதிர்காலத்தை நோக்கி வர்த்தக மற்றும் முதலீடுகளை விரிவுபடுத்துவதற்கும் முதலீட்டாளர்களுக்கு மிகவும் சாதகமான சூழலை உருவாக்குவதற்கும் புதிய வணிக வாய்ப்புகளை திறப்பதற்கும் நாம் உறுதி பூண்டிருக்கின்றோம். அதாவது இன்று நடைபெறவுள்ள மாலைத்தீவு இலங்கை வணிக ஒன்றியம் இரு நாடுகளின் வர்த்தகர்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் புத்தாக்குனர்களை இணைக்கும் முக்கிய மேடையாக அமையும். மாலைத்தீவு வங்கியின் கிளையொன்றை இலங்கையில் நிறுவுவதற்கு சாத்தியக்கூறுகள் மற்றும் தரமான மாலைத்தீவு மீன்பிடி உற்பத்திகளை இலங்கை சந்தையில் அறிமுகப்படுத்துவது உள்ளிட்ட விரிவான முயற்சிகளையும் நாம் ஆராய்ந்து வருகின்றோம். அத்துடன் எமது பொருளாதார உறவை மேலும் சமமான, நியாயமான மற்றும் பரஸ்பர நலனுக்கு உகந்ததாக உறுதிப்படுத்தி தற்போதுள்ள வர்த்தக சமத்துவமின்மையை நிவர்த்தி செய்வதன் முக்கியத்துவத்தையும் நான் வலியுறுத்துகின்றேன். தீவு நாடுகளான நமது எதிர்காலம் இந்திய பெருங்கடல் மூலம் ஒன்றொன்று பிணைந்துள்ளது. நிலையான மீன்பிடி முகாமைத்துவம், கடல் வளங்களை பாதுகாப்பது மற்றும் கடல் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என்ற பொதுவான உறுதிப்பாட்டை நாம் மீண்டும் உறுதி செய்துகின்றோம். கூட்டு பயிற்சிகள், பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டின் மூலம் இலங்கை வழங்கும் தொடர்ச்சியான ஆதரவை மாலைத்தீவு மிகவும் மதிக்கிறது. கொள்கை மற்றும் பொருளாதாரத்துக்கு அப்பால் நமது உறவு, மக்கள், கலாச்சாரம் மற்றும் பொதுவான மரபுரிமை என்பவற்றில் வேரூன்றி இருக்கிறது. கலாசார பரிமாற்றம், கல்வி, ஒத்துழைப்பு மற்றும் சமூக மேம்பாட்டு முயற்சிகள் மூலம் உறவுகளை விரிவுபடுத்துவதற்கு நாம் உடன்பட்டோம். இந்த உறவுகள் நமது அசைக்க முடியாத நட்பின் அடித்தளமாக தொடர்ந்தும் நிலைத்திருக்கும் என்பதாகவும் மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சு அவர்கள் நேற்று தினம் இடம்பெற்ற இந்த கூட்டு ஊடக சந்திப்பில் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இலங்கைக்கும் மாலத்தீவுக்கும் இடையில் 7 உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன. தொடர்பான செய்தி இன்றைய வீரகேசரி மற்றும் தினகரன் பத்திரிகைகளில் மாலத்தீவு இலங்கைக்கு இடையே 7 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திட என்பது புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக இன்றைய தினகரன் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மாலத்தீவு மற்றும் இலங்கைக்கு இடையே பல்வேறு துறைகள் தொடர்பான 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளும் நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் மாலத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு ஆகிய முன்னிலையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. எனவே மாலத்தீவு இலங்கை உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறைக்கும் வகையில் சுகாதாரம், விளையாட்டு, சுற்றுலா, கல்வி மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதன்படி இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசுக்கும் மாலைத்தீவு குடியரசுக்கும் இடையில் சுற்றுலாத்துறையில் ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாலைத்தீவு வெளிவிவகார அமைச்சர் இர்திஷாம் ஆதம் மற்றும் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் ஆகியோரினால் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இலங்கை தேசிய ஆவண காப்பக திணைக்களத்திற்கும் மாலத்தீவு தேசிய ஆவண காப்பகத்திற்கும் இடையில் ஆவண காப்பக ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாலத்தீவு வெளிவிவகார அமைச்சர் இர்திஷாம் ஆதம் மற்றும் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் ஆகியோரில் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. மாலத்தீவு குடியரசின் கல்வி, உயர்கல்வி மற்றும் திறன் அபிவிருத்தி அமைச்சருக்கும் இலங்கையின் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருக்கும் இடையிலான ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை தலைவர்களுக்கான பயிற்சி மற்றும் தொழில் அபிவிருத்தி தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மாலத்தீவு வெளிவிவகார அமைச்சர் இர்திஷாம் ஆதம் மற்றும் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் ஆகியோரால் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. மாலத்தீவு குடியரசுக்கும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசுக்கும் இடையிலான விளையாட்டு மற்றும் இளைஞர் அபிவிருத்தி தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாலத்தீவு வெளிவிவகார அமைச்சர் இர்திஷாம் ஆதம் மற்றும் இலங்கை இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார் கமகி ஆகியோரால் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்புக்காக மாலத்தீவு குடியரசின் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்திற்கும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பாதுகாப்பு அமைச்சுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இலங்கையில் உள்ள மாலத்தீவு உயர்ஸ்தானிகர் மசூத் இமாத் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் ஓய்வு பெற்ற சம்பத் துய்யகொந்த ஆகியோருக்கு இடையில் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. அதேபோல மாலத்தீவு குடியரசின் பாதுகாப்பு மற்றும் தேசிய சேவை அமைச்சுக்கும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜெனரல் சர் ஜான் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்துக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இலங்கையில் உள்ள மாலத்தீவு உயர்ஸ்தானிகர் மசூத் இமாத் மற்றும் ஜெனரல் சர் ஜான் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் ரியர் அட்மிரல் தமிக குமாரவுக்கும் இடையிலான பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கொழும்பு பல்கலைக்கழகத்திற்கும் மாலத்தீவு குடியரசின் சுகாதார, குடும்ப மற்றும் நலன்புரி அமைச்சுக்கும் இடையிலான கல்வி ஒத்துழைப்பு குறித்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் இலங்கையில் உள்ள மாலத்தீவு உயர்ஸ்தானிகர் மசூத் இமாத் மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் இந்திக்க மகேஷ் கருணாதிலக் ஆகியோரால் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக அந்த செய்திகள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது காலமில்லை. இலங்கைக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான இந்த நீண்டகால 60 வருடங்களுக்கு மேலான அந்த உறவை மேம்படுத்தும் வகையில் இரு நாடுகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் காய்ச்சப்பட்டு
தொடர்பான 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இதன் போது கைச்செல்லப்பட்ட விவகாரங்கள் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இந்த தினம் மற்றொரு முக்கியமான தகவலும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். விஜித் ஹேரத் அமைச்சர் அவர்களும் இது தொடர்பான விடயத்தை கருத்தாக முன்வைத்திருக்கிறார். இந்த தினம் அது தொடர்பான செய்தி இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. மாலத்தீவு ஜனாதிபதியின் வருகை இரு நாட்டு உறவுகளை வலுப்படுத்தும் வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் நம்பிக்கை என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மாலத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சுவின் இலங்கை விஜயம் எமது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்பதிலும் எமது பண்டைய மக்கள் தொடர்புகளை மேம்படுத்தும் என்பதிலும் எவ்வித சந்தேகம் இல்லை என வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவினால் விடுக்கப்பட்ட அழைப்புக்கு இணங்க இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவை மேம்படுத்தும் நோக்கில் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு மாலத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சு நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை நாட்டை வந்திருந்தார். எனவே மாலத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சு முதற் பெண்மணி சஜிதா முகமது மற்றும் அமைச்சரவை அமைச்சர்கள் சிரேஷ்ட அதிகாரிகள் உயர்மட்ட குழுவில் நாட்டுக்கு வருகின்றிருக்கிறார்கள். எனவே அந்த குழுவினருடைய வருகை தொடர்பாக கருத்துக்களை முன்வைக்கும் போதே ஜனாதிபதி அதாவது வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். குறிப்பாக இந்த ஜனாதிபதியுடைய வருகையானது இருநாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை